வணக்கம் நண்பர்களே. இது நம்ம இப்போ பதிவு 7ல் இருக்கோம். இது வந்து ஒரு ஃபெர்டிலிட்டிக்கான கம்ப்ளீட் ப்ராசஸ். அதோடைய ஒரு ரோட் மேப். உதாரணத்துக்கு ஒரு ஆண் வந்து ஒரு பேபியை வந்து ஃபார்ம் பண்ணணும்னா இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற 5 கண்டிஷன் வந்து அவங்க நிவர்த்தி பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட். இது வந்து அந்த செமன் அனலைசிஸ்னு ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. மினிமம் அந்த கவுண்ட்டு வந்து 20 மில்லியன் ஆச்சு இருக்கணும். அதுபோல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அங்கே ரைட் ஹேண்ட் சைடு ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் போட்டுக்கலாம். மொட்டிலிட்டி அப்படிங்கிறது வந்து அந்த விந்தணுவில் இருக்கக்கூடிய இயக்க நிலை, அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு ஏற்றது போல் அந்த மொட்டிலிட்டி இருக்கணும், அதனுடைய வடிவம்னு சொல்லக்கூடிய மார்ஃபாலஜி இருக்கணும். அடுத்தது இந்த எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து ஆண்குறியின் விரைப்புத்தன்மை குறைபாடு, இது இல்லாமல் நிவர்த்தி அடையணும். ஃபைனலாக இருக்கிறது ஸ்பெர்மடோகியா, விந்து ஒழுகுதல். தூக்கத்தில் தானாகவே விந்து வெளியேறிடும். உடல் அதிக உஷ்ண நிலையில் இருக்கல தானாகவே வந்து விந்து வந்து வெளியேறிடும். இந்த 5 கண்டிஷனில் ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் வந்து அவங்களுக்கு ப்ரெசண்ட்டாக இருந்தாலும் ஒரு கருத்தரிக்கிற வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக ஆகிடும். அப்போ ஆக மொத்தத்தில் ஒரு ஆண்களை பொறுத்தவரையும் இங்கே கூறப்பட்டிருக்கிற இந்த 5 கண்டிஷனை நிவர்த்தி பண்ணுறது தான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஒர்க்காகவே அவங்களுக்கு இருக்கும். அதே போல் பெண்களை எடுத்துக்கிட்டால் அப்படின்னா முதல் ஹீமோகுளோபின் குறைபாடு. ரத்தம் வந்து 12 புள்ளியாச்சும் இருக்கணும். ஸோ ஹீமோகுளோபின் நார்மலாக அவங்களுக்கு இருக்கணும். செகண்டு தைராய்டு இருந்தால் தைராய்டோடைய வேல்யூ வந்து கண்ட்ரோலாக இருக்கணும். 3வது 4வது இந்த பிசிஓஎஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸு, இது ரெண்டும் ப்ராப்பராக வந்து இருந்தால் தான் அவங்களுக்கு பீரியட்ஸ்ன்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து ப்ராப்பராகவே அது வந்து ஃபங்க்ஷன் ஆகும். கர்ப்பப்பையில் வந்து உங்களுக்கு வந்து ஃபைப்ராய்டோ அல்லது நீர்க்கட்டிகளோ, இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து இருக்கையில் அவங்களுக்கு கருத்தரிக்கிறதுல டிலே ஆகும். அண்டு பெரும்பாடுன்னு சொல்லக்கூடிய அதிகமான உதிரப்போக்கு, அதாவது ரொம்ப ஹெவி ப்ளீடிங்காக இருக்கும், அது இருந்தாலும் கருத்தரிக்கிறதுல பிரச்சனை வரும். இந்த ருதுவின்மைன்னு சொல்லக்கூடிய இந்த அமெனோரோகியா ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு வந்து பீரியட்ஸோடைய ஃப்ளோவே வந்து இருக்காது. இந்த மாதிரி இருக்கிற விஷயத்துலையும் இந்த கருத்தரிக்கிறதுல பிரச்சனை வரும். அடுத்தது வந்து சூதக வலி அப்படின்னு நம்ம தமிழில் அதை வந்து சொல்லுவோம். சூதக வலி அப்படிங்கிறது பீரியட் அப்போ பெயின் வரும். இது எதனால் அப்படின்னா சூதக வாயுன்னு ஒன்று இருக்குது, அது சூதகத்தில் தங்கியிருக்கும், அது கருமுட்டையை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதை சித்தாவில் வந்து கொக்கிப்பிலு, திமிருப்பிலு, நாடாப்புல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன் இருக்கையிலையுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கருத்தரிக்கிறதுல பிரச்சனை வரும். அந்த அடுத்து இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா வெள்ளைப்படுதல். இது உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறதுனால வர்றது தான் இந்த வெள்ளைப்படுதல். ஸோ அது வந்து இருக்கக்கூடாது. ஃபெலோப்பியன் பிளாக் அப்படிங்கிறது வந்து இந்த கருக்குலையில் ஏற்படக்கூடிய அடைப்புகள். இந்த 10 கண்டிஷனை இது பார்க்குறதுக்கு தான் இந்த 10 கண்டிஷன் பெருசாக தெரியும். பட் இதுதான் வந்து சிஸ்டம் ரோட் மேப்பு. ஸோ இந்த 10 கண்டிஷனுக்குள்ளே தான் வந்து டாக்டர்ஸ் பெரும்பாலும் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த 10 கண்டிஷனை வந்து நீங்கள் டிக் மார்க்கு போட்டு வரையிலே வந்து ஈஸியாக அந்த ப்ராப்ளம்லேருந்து ஓவர் கம் பண்ணிடலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் நான் மருத்துவம் சொல்ல போகிறதில்ல, என்னென்ன மாதிரி உணவு முறைகளை பயன்படுத்தினா நீங்கள் மருத்துவம் பண்ணுற மருத்துவருக்கு உங்கள் உடல் அதிகமான சப்போர்ட் பண்ணி ஃபெர்டிலிட்டி வாய்ப்பை ரொம்ப அதிகமாக வந்து உருவாக்கி தரும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து இரத்த குறைபாடு இருக்குது, இவங்களுக்கு வந்து அரிசி சாப்பிட்ற பழக்கமோ இல்லை அதிகமாக புளி சார்ந்த உணவுகள் சாப்பிட்ற பழக்கமோ கருவாடு சாப்பிட்ற பழக்கமோ அதிகமாக இருக்கையில் அவங்க டாக்டர்ஸ் வந்து அலோபதியோ சித்தாவோ அவங்க கொடுக்குற மெடிகேஷன்ஸ் வந்து அதில் வந்து ரொம்ப பெருசாக சப்போர்ட் பண்ணாது. அதே போல் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் இப்போ ஒரு ஆண் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா அவங்க அதிகமாக வந்து சிக்கன், பர்டிகுலர்லி பாய்லர் கோழி, இது அதிகமாக யூஸ் பண்ண உடலுடைய உஷ்ணம் அதிகமாகி இந்த கவுண்ட்டை வந்து மொட்டிலிட்டி, மார்ஃபாலஜி, அதாவது எல்லாத்தையுமே வந்து அதை வந்து டவுன் பண்ணிடும். ஸோ எந்தெந்த உணவுகள் சாப்பிடையில் உங்களோட ட்ரீட்மெண்ட்டு ரொம்ப சூப்பராக சப்போர்ட் பண்ணும், அதுக்கு ஏற்றது போல தான் வந்து இங்கே உங்களுக்கு அந்த ஃபுட்டு சிஸ்டம் வந்து கொடுத்துருக்கோம். அதை வச்சு பயன்படுத்தல 4 மாதத்துலேயே நீங்கள் ஆல்ரெடி டாக்டர்கிட்ட எடுக்கிற ட்ரீட்மெண்ட் வந்து டபுள் த டைம் உங்களுக்கு பெனிஃபிட்டாக அமையிற மாதிரி அந்த ஃபுட்டு சிஸ்டம் அமையும். ஸோ இனி வரக்கூடிய பதிவுகளில் இந்த கவுண்டெல்லாம் எப்படி வந்து ரைஸ் பண்ணுறது நேச்சுரலாக, இது ஏன் டஸ்ட்டாக ஆகிடுச்சு அப்படின்றது ஜஸ்ட் 2 மினிட்ஸ் வீடியோவில், இதுக்கு அடுத்தடுத்த பதிவில் இது 7-1, 7-2, 7-3, 7-4ன்னு வரும். அதை பார்த்தாவே உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஐடியா கிடச்சிரும். இது பார்க்குறதுக்கு தான் பெருசாக இருக்கும். நீங்கள் எடுத்து எழுதி
ஒவ்வொன்றா டிக் போட ஆரம்பிச்சிங்கன்னா உணவுலையே 60% அது கிளியர் ஆகிடும். 40% ட்ரீட்மெண்ட் பண்ணாவே போதும். தேங்க்யூ.